ரொம்ப நாசகாரமான ஆட்சி ஸ்டாலினுடைய ஆட்சியும் மம்தாவினுடைய ஆட்சியும். எங்கேயாவது உலகத்தில் 40 அடிக்கு ரோடு போடும் என்றால் 30 அடிக்கு 100 கிலோமீட்டர் தூரத்துக்கு திருடுகிறானே. எதிர்க்கட்சி தலைவருக்கும் அதுதான் யோக்கியதை. எழுதி கொடுத்தால்தான் படிக்க தெரியும், தானாக சிந்திக்கவும் தெரியாது, பேசவும் தெரியாது. ஆனால் அந்த குடும்பத்தில் பிறந்த ஒருவர் தானே எதிர்க்கட்சி தலைவருக்குள்ள மந்திரி மதிப்பை பெற வேண்டும். நேருவுக்கு விட மாட்டார்களே. இன்னமும் புத்தி வரவில்லை திமுகவுக்கு. பிடித்து வைத்திருக்கிறார்களே உதயசூரியன் சின்னத்தை கொடுத்து. இவனெல்லாம் மாற முடியாது என்று. நீ ஆட்சியில் இருந்தால் அவன் மாற மாட்டான். இப்பொழுது மாற்று ஆட்சி நடக்கிறது, மாற போகிறான் பார். நான் சொல்லுகிறேன், இடைத்தேர்தல் இப்ப நடக்க போகுதுன்னா அதுல இப்ப ராஜினாமா செஞ்ச அமைச்சர்கள் அதுல நிறுத்தினா தாவேக்கா ஜெயிச்சிரும் அப்படின்னு நினைக்கிறார்கள். இன்னமும் மக்கள் கையிலே தான் அந்த பொறுப்பு இருக்கிறது. ஏற்கனவே மேகதாது கட்டப்பட்டால் தமிழ்நாடு பாலைவனமாகும். தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேரும் சாலைக்கு வர வேண்டும். சாலைக்கு வர வேண்டும். ஒரு நாள் போராட்டம், எல்லாம் கதவடைப்பு செய்யும். எல்லா மக்களும் சாலைக்கு வாருங்கள். மேகதாது வரையிலும் தமிழர்கள் நிற்க வேண்டும். ஏற்கனவே காவிரி தீர்ப்பு வருகின்ற போது விவசாயிகள் இப்படித்தான் கைகோர்த்து நின்றார்கள். கர்நாடகம் வரையில் நின்றார்கள். பயந்து போய்விட்டார்கள். அந்த ஆணையத்திற்கு கணக்கெடுப்பதற்கு வந்தவர்கள் காக்ரோச் ஜனதா பார்ட்டி மாதிரியான ஆட்கள், அந்த இளைஞர்கள் உள்ளே நுழைந்து மறுபடியும் இந்த அரசாங்கத்துக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்த வேண்டும். 5 நாளில் 2 கோடி பேர் சேர்ந்திருக்கிறாங்க. எந்த சினிமா நடிகர் அதற்கு தலைமை இல்ல. அது ஒரு ஈர்ப்பை கொடுத்துச்சு. காக்ரோச் ஜனதா கட்சி என்ன இது புதுசா ஒரு கட்சி அப்படின்ற மாதிரி ஒரு ஈர்ப்பை கொடுத்ததுனால. என்ன ஈர்ப்பு? எல்லாம் வேலை பெற முடியாதவர்கள், திக்கற்று இருக்கிற இளைஞர்கள் கோபம் கொண்டு சேர்கிறார்கள். வாழ்க்கையில் வாயால் சொல்லி நீ படம் எடுக்கலாம் அப்படியெல்லாம் சேர்க்க முடியாது. 5 நாளில் 2 கோடி பேர் இதில் சேர்க்கிறான். எஸ், வி ஆர் காக்ரோச்சஸ். யுவர் ரூல் ஷுட் பி ஹானஸ்ட் ரூல் என்பதில் எனக்கு எந்தவித அப்படி இருக்க வேண்டும் என்று தான் நான் உன்னை வரவேற்கிறேன். நான் நீ வருவாய் என்று கருதவே இல்லை. மக்கள் இவ்வளவு பெரிய புரட்சியை தந்து உன்னை உட்கார வைத்து விட்டார்கள். வீணாக்கி விடாதே என்று சொல்லுங்கள். திமுகவிலையும் அதே மாதிரி தான் வாக்குறுதி கொடுத்துட்டு பாதி வாக்குறுதி அவனை தான் போக்கடித்து விட்டோமே. அவனையும் மம்தாவை எல்லாம் போக்கடித்து விட்டோம். ரொம்ப நாசகாரமான ஆட்சி ஸ்டாலினுடைய ஆட்சியும் மம்தாவினுடைய ஆட்சியும். எங்கேயாவது உலகத்தில் 40 அடிக்கு ரோடு போடும் என்றால் 30 அடிக்கு 100 கிலோமீட்டர் தூரத்துக்கு திருடுகிறானே. 2 இன்ச்சு ஜல்லியை 1 இன்ச்சாக திருடுவான். இதைத்தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். 40 அடி ரோட்லேயே 10 அடி ரோட்டை 100 கிலோமீட்டர் தூரத்துக்கு திருடுவான் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவன் மீது வழக்கு பதிவு செய்யப்படவில்லை, கண்டுபிடிக்கப்பட்டு பதிவு செய்யப்படவில்லை ஸ்டாலினுடைய ஆட்சியில். ஆகவே திருடர்களை, அயோக்கியர்களை, கொள்ளையடிப்பவர்களை, கனிம வளங்களை சுரண்டுகிறவர்களை எல்லாம் பாதுகாக்கின்ற ஆட்சியாகவும் அவர்களிடமிருந்து தொடைப்பங்கு பெறுகின்ற ஆட்சியாகவும் இருந்ததை மக்கள் வெறுத்து உன்னை தோற்கடித்து விட்டார்கள். அதற்கு எதிராக வந்திருக்கின்ற மனிதன் மனவலுடையவனாக நேரிய ஆட்சியை தருவதற்குரிய ஒரு திட மனப்பான்மையோடு செயல்படுவதாக தெரியவில்லை. அவருடைய முகத்தை பார்த்தா, முதலமைச்சருடைய முகத்தை எப்பொழுது நாம் பார்த்தாலும் திருவிழாவில் காணாமல் போன பிள்ளையினுடைய முகம் மாதிரி இருக்கிறது. அது அப்படியே பேதளித்து போயிருக்குமே. தாயும் இல்லை, தகப்பனும் இல்லை, நமக்கு தெரிந்தவர்கள் யாருமே இல்லை, நாம இருக்கிறோமே என்ற அந்த பிள்ளை அழுது முகம் நீங்கி பேதளித்து போயிருப்பது போல இவருடைய முகம் பேதளித்து போயிருக்கிறது. என்ன ஒரு காட்டுக்குள் கொண்டு வந்து திக்கு தெரியாத காட்டில் தேடி தேடி இழைத்தேனே என்பது போல திக்கு தெரியாத காட்டில் கொண்டு வந்து இந்த மக்கள் உட்கார வைத்து விட்டார்களே. அவருக்கு ஒன்றும் தெரியாது. அதிகாரிகளை போடுவதற்கு ஒரு கமிட்டி, கிருஷ்ணாரெட்டி என்கின்ற தெலுங்குக்காரன், லாட்ரி குடும்பம் இந்த நாட்டை ஆளுகிறது. விஜய் உட்கார்ந்துருக்கிறார். லாட்ரி பரிசே கொடுக்காமல் பரிசு சீட்டு நடத்தி வடகிழக்கு மாகாணங்களையும் அஸ்ஸாமையும் வங்காளத்தையும் சுரண்டிய குடும்பம் பல ஆயிரம் கோடியை சேர்த்து வைத்து கொண்டு மனைவியை அனுப்பி அதிமுகவை வளைக்கிறது. அப்போ மார்டின் ஃபேமிலி தான் மார்டின் ஃபேமிலி தான் ஆளுகிறது. அந்த கிருஷ்ணாரெட்டியெல்லாம் எவனென்றே தெரியவில்லை. யாரோ பெரிய கல்வி நிறுவனங்களை சேர்ந்த எவனோ உள்ளே நுழைகிறான். இப்பொழுது இந்த லாட்ரி குடும்பம் நாடு ஆளுகிறது. இவர் பேந்த முடித்து கொண்டு உட்கார்ந்துருக்கிறார். அப்போ ஆதவ் அர்ஜுனா சொல்கிறது தான் ஆதவ் அர்ஜுனா தான் நடத்துகிறார். இந்த கிருஷ்ணாரெட்டி, ஆதவ் அர்ஜுனா என்று யாரோ நடத்துகிறார்கள். இங்கே இந்த ரீமா ரோஸ் இவர்களெல்லாம் விலைக்கு வாங்கி இவர் ஒரு அரசியல் நடந்தது. மருமகனும் மாமியாரும் சேர்ந்து தான் அதிமுகவை பிளந்து அங்கே கொண்டு வந்து சேர்த்து 32 பேரை பிளக்க முடியவில்லை. அதனாலே தான் அது தோற்று போய்விட்டது. 2/3 பங்கு பேரை பிளந்திருந்தால் அது தனி கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டு அது அதற்குள் இருந்திருக்கும். அவர்கள் மந்திரி பதவி பெற்றிருப்பார்கள். கூட்டணியில் ரீமா ரோஸுக்கு ஒரு மந்திரி பதவி கிடைத்திருக்கும். மருமகனும் மந்திரி, மாமியாருக்கு மந்திரி, மகன் புதுச்சேரியில் மந்திரி. இது நாடா? இது இந்த மக்கள் ஒரு மனிதனை நம்பி ஆட்சியை கொடுத்ததனுடைய விளைவு லாட்டரி சீட்டு குடும்பத்தினுடைய கையில் போய் இது மாட்டிக்கொண்டிருக்கிறது.
அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆகவே நான் என்ன சொல்கிறேன் என்றால், நேரிய ஆட்சியை நீ கொடுக்கிறேன் என்று சொல்லி இதெல்லாம் பன்னாட்டு விமானத்தை அறிவிப்பதற்கு எவ்வளோ நேரம் ஆகும்? KN நேருவை மறுபடியும் வழக்கை திரும்ப பெறுவது, இந்த சுப்ரீம் கோர்ட் மனுவை திரும்ப பெறுவதற்கு ஒரு காரியமும் செய்யவில்லையே, ஒரு நம்பிக்கை ஊட்டவில்லையே. அது என்ன பணம் சம்பந்தப்பட்டதா? நான் கருவூலத்தில் எவ்வளோ இருக்கிறது என்று எண்ணி பார்த்து ரூபானா பைசாவாக தெரிந்து கொண்ட பிறகு உங்களுக்கு வகுத்து சொல்லுகிறேன், திட்டங்கள் தருகிறேன் என்று சொல்வதற்கு நிதிநிலை அறிக்கை வரையிலும் காத்திருக்க வேண்டிய அவசியம் இதற்கு இல்லையே. நீ எதற்காக வந்தாலும் அதையெல்லாம் செயல்படுத்த ஆரம்பிக்க வேண்டியதானே. ஒரு காரியத்தையும் செய்யவில்லை நீ. அப்ப விஜய்க்கு வந்து அரசியலை பத்தி எதுவுமே தெரியாம ஒன்றும் தெரியவில்லை, திகைத்து போயிருக்கிறார். நான் சொன்னது போல திருவிழாவில் காணாமல் போன பிள்ளை மாதிரி முழித்து கொண்டிருக்கிறார். எழுதி கொடுப்பதை படிக்கிறார். எதிர்க்கட்சி தலைவருக்கும் அதுதான் யோக்கியதை. எழுதி கொடுத்தால்தான் படிக்க தெரியும், தானாக சிந்திக்கவும் தெரியாது, பேசவும் தெரியாது. ஆனால் அந்த குடும்பத்தில் பிறந்த ஒருவர் தானே எதிர்க்கட்சி தலைவருக்குள்ள மந்திரி மதிப்பை பெற வேண்டும். நேருவுக்கு விடமாட்டார்களே, KN நேருவுக்கு. இது இந்த வழிபடி ஆட்சி முறையை தொலைய வேண்டும். இன்னமும் புத்தி வரவில்லை திமுகவுக்கு. பிடித்து வைத்திருக்கிறார்களே உதயசூரியன் சின்னத்தை கொடுத்து, இவனெல்லாம் மாற முடியாது என்று. நீ ஆட்சியில் இருந்தால் அவன் மாற மாட்டான். இப்பொழுது மாற்று ஆட்சி நடக்கிறது, மாற போகிறான் பார், நான் சொல்லுகிறேன். இப்போ தமிழக அரசுல வந்து இப்போ முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய வருகை வந்து ரொம்பவுமே நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி. ஆனால் இந்த அரசியல் ஒன்று மறுபடியும் இறுதியாக ஒரு வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன். உதயசூரியன் சின்னத்தில் நின்றவனையெல்லாம் ராஜினாமா பண்ண வைத்து என்னுடைய சின்னத்தில் நெல்லு என்று சொல்லி தன்னுடைய பெரும்பான்மையை பெருக்கிக் கொள்வதற்கு இவர் செய்கின்ற அட்டூழியமான, அசிங்கமான, கேவலமான அரசியல் நீ நேரிய ஆட்சியை தருவாய் என்பதற்குரிய நம்பிக்கையை ஏற்படுத்தாது. நான் ஒன்று மட்டும் சொல்லுகிறேன், திமுக நின்ற இடத்துல திமுக நிற்கட்டும், வேறு யாரும் இருக்க வேண்டாம். அதிமுக நின்ற இடத்துல அதிமுக மட்டும் இருக்கட்டும். எவன் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு எவன் கட்சிக்கு இழப்பு ஏற்பட்டதோ அங்கே அவன் மட்டும் இருக்க வேண்டும். மற்ற எல்லா எதிர்க்கட்சிகளும் அவனை நிறுத்தி தாங்கள் ஒதுங்கி கொண்டு அவன் வெற்றி பெறுவதற்கு துணை செய்ய வேண்டும். அப்பொழுது விசிலா அதுவா என்று பார்த்து விடலாம். ஸோ அப்போ இடைத்தேர்தல் இப்போ நடக்க போகுதுன்னா அதில் வந்து இப்போ ராஜினாமா செஞ்ச அமைச்சர்கள் வந்து அதில் நிறுத்தினா தாவேக்கா வந்து ஜெயிச்சிரும் அப்படின்னு நினைக்கிறார்கள். இன்னமும் மக்கள் கையிலே தான் அந்த பொறுப்பு இருக்கிறது. ஏற்கனவே 1,91,00,000 ஓட்டு வாங்கியிருக்கிறார்கள். 1,60,00,000 ஓட்டு திமுக வாங்கியிருக்கிறது. 1,30,00,000 ஓட்டு எடப்பாடி வாங்கியிருக்கிறார். இவர் 2 பேரும் சேர்ந்து 2,90,000 ஓட்டு வாங்கியிருக்கிறார்கள். ஆகவே நீ இந்த மாதிரி கட்சிகளை உடைப்பது, அவர்களை இழுத்து கொண்டு வருவது என்ன, உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டவனையெல்லாம் ராஜினாமா செய்து விட்டு வர சொல்வது, அவனுடைய கட்சியை பலவீனப்படுத்துவது, உன்னுடைய கட்சியை பெருக்குவதற்கு வழி அல்லாத வழியில் நீ முனைவது என்று நின்றால் நான் சொல்லுகிறேன், மற்ற பகைகளையெல்லாம் விடுங்கள். ஊழல் திமுக ஒழிய வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. அதில் மம்தாவும் ஸ்டாலினும் தலை தூக்குவது என்பது நாட்டுக்கு நல்லதில்லை. அந்த கருத்தில் எனக்கு மாறுதலில்லை. ஆனால் இந்த நிற்கின்ற மனிதர்கள் அவன் நின்று விட்டு அவன் வேறு கட்சிக்கு போய் அதிகாரம் பெறுவதற்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. அந்தந்த கட்சி வேட்பாளர்கள் ஓடியவனுக்கு பதிலாக புது ஆளை நிறுத்தி மற்றவர்கள் போட்டி போடாமல், வாக்குகள் சிதறாமல், இந்த விசிலுக்கு நீ அயோக்கியத்தனமாக ஆள் பிடிக்கிறாய் என்பதற்கு அவர்களுக்கு பாடம் கற்பிக்க வேண்டும் என்று சொல்கிறேன். நான் அயோக்கியத்தனமாக ஆள் பிடிக்கிறாய், ஒவ்வொரு கட்சியில் அவனை கூட்டி அந்த ராஜினாமா பண்ண வைத்து உன்னை நிறுத்தி நான் கொண்டு வருகிறேன்னு சொன்னால் நீ என்ன கடவுளா? நீ கொண்டு வந்து விடுவாயா? உனக்கு எதிராக எவ்வளவு வாக்குகள் இருக்கின்றன என்று உனக்கு தெரியுமா? பிரிந்து விட்ட காரணத்தினால் நீ ஆட்சிக்கு வந்தாய். சரி, ஒரு நேரிய ஆட்சியை கொடுக்குறேன் என்று சொல்லுவாய், கொடு. அதனுடைய பலன் ஒன்றும் தெரியவில்லை. நீ பண்ணுவது கூட அயோக்கியத்தனம் தானே பண்ணுகிறாய். கட்சியை கலைப்பதிலும் கூட்டி கொண்டு வருவதிலும் லாட்டரி சீட்டுக்காரனுடைய பணத்தை விட்டு விளையாடுவதிலும் இதைத்தானே செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆட்சிக்கு வந்ததிலிருந்து வேற என்ன செய்கிறாய் நீ? ஆனால் இப்போ மறுபடியும் எலெக்ஷன் வைக்கணும். இந்த இப்போ எலெக்ஷன் வந்து தானே ஆகும். வேணாலும் ராஜினாமா பண்ணுகிறான்ல. அப்போ இந்த 20 நாளில் வந்து மக்கள் வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த அமைச்சர்கள் அதுக்குள்ளே சலிச்சு போச்சு. நான் சொல்கிறேன், இந்த மேகதாது நீ என்ன பேச வேண்டும்? நீ போய் சோனியா காந்தியை பார்ப்பாய், ராகுல் காந்தியை பார்ப்பாய், அவர்களை என்ன சொல்ல வேண்டும்? மேகதாது அணையை நீ கட்டினால் எப்படி தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் வரும்? காங்கிரஸ்காரனோடு நான் உனக்கு மந்திரி சபையில் இடம் கொடுத்து நான் உன்னோடு கூட்டு சேர்ந்திருக்கிறேன். அங்கே உட்கார்ந்து கொண்டு மேகதாதுவை கட்ட வேண்டிய கட்டாயம் என்ன? கோர்ட்டுகள் சொல்லி தீர்ப்பின்படி நாம் நீர் பங்கிடப்படுகிறது. இதோடு இருப்பதை வைத்து கொண்டு நாம் இணக்கமாக அடுத்தடுத்த மாநிலங்கள் இல்லாமல் நான் மேற்கொண்டு போய் அங்கே கட்டுவேன், புதிய விளைநிலங்களை உண்டாக்குவதற்காக செய்வேன் என்று சொன்னால் பழைய நிலங்களெல்லாம் பாலைவனமாகுமா?
அப்ப ஆமா சார். இப்ப வந்து இப்ப நீ பேசவே இல்லையே இந்த மேகதாதுவை பற்றி நீ என்ன பேசுகிறாய் என்றால் அதிகாரிகளை கூப்பிட்டு ஆவணம் செய்யுங்கள் என்று சொல்லுவாய். சுப்ரீம் கோர்ட்டினுடைய கன்னத்தில் செருப்பால் அடித்து சொல்லிவிட்டது. விடிந்தால் இருந்தால் இங்கேயே வருகிறாயே என்று ஸ்டாலினுக்கு அறிவூட்டியது. எதற்கு இங்கே வருகிறாய்? இது டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் போ, நீர் வள ஆணையத்திடம் போ, அவர்களுக்கு தான் இதை பற்றிய உண்மைகள் தெரிய வரும். அதற்கு பிறகு என்னிடம் வரலாம். எடுத்த உடனே உனக்கு தெரியும், இந்த கதவு தெரியும் என்பதற்காக வந்து தட்டி கொண்டே இருக்கிறாய், எனக்கு வேறு வேலை இல்லையான்னு சொல்லி உங்களை அனுப்பிவிட்டார்கள். இதற்கு பிறகு ஆட்சிக்கு வருகிறார் நம்முடைய விஜய். என்ன செய்ய வேண்டும்? அவர் அதிகாரிகளை கூப்பிட்டு நீர்வள ஆணையத்திற்கு விவரங்களை எல்லாம் எடுத்து கொடுத்து, நீங்கள் புள்ளி விவரங்களை வெளியிட்டு எப்படி பாதிக்கப்படுவோம் என்பதை எடுத்து காட்டி நீர்வள ஆணையத்திற்கு சொல்லுங்கள், தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கு சொல்லுங்கள். இது ஒரு பக்கம் நடக்கட்டும். அதே சமயத்தில் நான் சொல்லுகிறேன், இந்த நாட்டின் மீது பற்றுதலோடு சொல்லுகிறேன், மக்களை நீ திரட்டி தெருவில் நிறுத்த வேண்டும். மேகதாது கட்டப்பட்டால் தமிழ்நாடு பாலைவனமாகிவிடும். தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேரும் சாலைக்கு வர வேண்டும், சாலைக்கு வர வேண்டும். ஒரு நாள் போராட்டம், எல்லாம் கதவடைப்பு செய், எல்லா மக்களும் சாலைக்கு வாருங்கள். மேகதாது வரையிலும் தமிழர்கள் நிற்க வேண்டும். ஏற்கனவே காவிரி தீர்ப்பு வருகின்ற போது விவசாயிகள் இப்படித்தான் கைகோர்த்து நின்றார்கள், கர்நாடகம் வரையில் நின்றார்கள், பயந்து போய்விட்டார்கள். அந்த ஆணையத்திற்கு கணக்கெடுப்பதற்கு வந்தவர்கள் மக்கள் திரண்டு நிற்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், காவிரியை எங்களுக்கு தர முடியாது என்கின்ற நிலைமை. அதாவது கோதாவரி எங்களுக்கு வந்து பழக்கப்பட்ட நதி இல்லை, காவிரி எங்களுக்கு சிலப்பதிகார காலத்திலிருந்து நடந்தாய் வாழி காவேரி என்று சொல்லி காவிரியில் தான் நாங்கள் வாழ்கிறோம். எங்களுடைய தமிழ்நாட்டு நாகரிகம் காவிரி நாகரிகம் தான். எப்படி ஆரிய நாகரிகம் நம்மளது கங்கை நாகரிகமோ அது மாதிரி நம்முடைய நாகரிகம் காவிரி நாகரிகம் தான். இப்ப டெல்லி போயிருக்காரு இல்லையா விஜய், அதை பத்தி பேச மாட்டாரு. அங்க போய் என்ன இது விஜய், இது மோடி கையிலும் இல்லை இது. ஆனா காங்கிரஸோடைய அதுல தானே சார், காங்கிரஸிடம் சொல்ல வேண்டும், நீயும் இணக்கமாக எப்படி இருப்பது, நீ இந்த வேலையை உங்களுடைய ஆட்கள் செய்து கொண்டிருந்தால். இந்த சிவகுமார் தடித்தனமாக பேசுகிறார், இங்கே நாங்கள் என்னவாக இருந்தாலும் மேகதாதுவை கட்டியே தீர்வோம் என்று அந்த ஆளை முதலமைச்சராக ஆக்கப் போகிறீர்கள். கூப்பிட்டு சொல்லுங்கள், தமிழ்நாட்டோடு இணக்கமாக இருந்தால்தான் தமிழ்நாட்டிலும் காங்கிரஸ் இருக்கும். நீ 67 கட்சியை இழந்ததற்கு காரணமே நம்முடைய இடங்களை தூக்கி கொடுத்ததும் இந்தியை நீ தூக்கி தலையில வைத்து கொண்டதும் தானே. காமராஜரை போன்ற நிகரற்ற ஆட்சியாளரை தோற்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. அவர்களுக்கு தேசியம் என்ற பெயராலே அவர்கள் பழக்கப்பட்ட சிந்தனை போக்கு மாற மறுத்து விட்டது. ராஜாஜி மட்டும்தான் எனக்கு தெரிய பழைய ஆட்களில் மாறினார். இங்கிலீஷ் எவர், ஹிந்தி நெவர் அப்படி சொல்ல அவருக்கு மட்டும்தான் தெரிந்தது. அவர் தான் திணித்தவரே. அந்த மாதிரி அறிஞன் என்பவன் காலத்தின் தேவைக்கு ஏற்ற நிலையில் தன்னலங்கருதானவன் பொதுநலங்கருதி மாற வேண்டும். ஆனா விஜய் அவர்கள் வந்து நீங்களும் கூட்டணி செய்ய முடியாது. மேகதாது அது பாட்டுக்கு வளர்ந்து கொண்டே இவர் ஒரு ஊக்கமாக போராடுகின்ற மனநிலை உடையவர் இல்லை. தமிழர்களுடைய நலனை இவர் காப்பாரா என்று நான் ஐயுறுகிறேன். சிபிஎஸ்சியில் 3 மொழி திணிக்கப்பட்டு விட்டது. இனிமேல் பிரெஞ்சு ஜெர்மனெல்லாம் படிக்க முடியாது. படித்தால் ஹிந்தி படி, இல்லாவிட்டால் சிபிஎஸ்சிக்கு போகாது. இந்த ஸ்டாலின் அப்பொழுதே இந்த சிபிஎஸ்சிக்கு அவர் காலத்திலே வந்து விட்டது. இந்த ஆள் தான் 40 லட்சம் 30 லட்சத்தை வாங்கி கொண்டு இந்த சிபிஎஸ்சியை வளர்த்தவர். இப்பொழுது நாங்கள் மும்மொழியை விட மாட்டோம், சிபிஎஸ்சியை மூடு, இதுவரையிலும் சேர்த்த மாணவர்கள் மட்டும் படித்து விட்டு வெளியே வரட்டும், புதிதாக மாணவர்களை சேர்க்கக்கூடாது. அவர்கள் 3வது மொழியாக ஹிந்தி படிக்க வேண்டிய நிலைமை தமிழ் மண்ணில் நடக்காது. சொல்லு பார்ப்போம். மேகதாது அணையை நீ கட்ட முடியாது, நான் மக்களை ரோட்டில் கொண்டு வந்து நிறுத்துவேன். கொந்தளிக்கும் தமிழ்நாடு. கர்நாடகம் தனித்து வாழ்ந்து விடுமோ? ஒரு காலத்தில் நாம் படையெடுத்து போனோமே காவிரிக்காக. காவிரி தானாக அந்த அணை உடைந்து தங்கி வந்து விட்ட காரணத்தால் அந்த படையெடுப்பு நடக்கவில்லை. இல்லாவிட்டால் அது ஒரு முன்மாதிரியாக ஆயிருக்கும். எப்பொழுதெல்லாம் மறிக்கிறாயோ அப்பொழுதெல்லாம் அந்த அணையை உடைப்போம் என்பது வரலாற்றின் முன்மாதிரியான செய்தியாக இருந்திருக்கும். தானாக உடைந்து வந்து விட்டது. ஆகவே நம்முடைய ஆட்கள் விட்டு விட்டார்கள். ஆகவே நான் சொல்லுகிறேன், நீங்கள் என்ன தேசிய கட்சி நடத்தினீர்கள்? காவிரி கோதாவரியை தமிழ்நாட்டோடு இணைத்திருக்கலாம். வீணாக போகிறது இந்த தண்ணீர். இங்கே நீர் பற்றாக்குறை இருக்கிறது. இதையெல்லாம் விட்டு விட்டு இதுக்கெல்லாம் பணம் ஒதுக்காமல் உனக்கு 1000 தருகிறேன், 2000 தருகிறேன், மேட்னி ஷோ பார்ப்பதற்கு பையன்களுக்கெல்லாம் பணம் தருகிறேன். நான் சொல்லுவேன், இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி தமிழ்நாட்டுக்கு வர வேண்டும். இந்த விஜயினுடைய நேரிய ஆட்சியை எதிர்பார்த்து நாம் அவர்களை தோற்கடித்தோம். அந்த நேரிய ஆட்சி வலுவற்ற ஆட்சியாக, உரமற்ற ஆட்சியாக, நோ ஸ்ட்ரென்த் அட் ஆல் என்கின்ற நிலையில் அது இருக்குமானால்
மறுபடியும் காக்ரோச் ஜனதா பார்ட்டி மாதிரியான ஆட்கள், அந்த இளைஞர்கள் உள்ளே நுழைந்து மறுபடியும் இந்த அரசாங்கத்துக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்த வேண்டும். நான் கேட்கிறேன், நீ சினிமா நடிகனாக இருந்த காரணத்தினால் மக்கள் உன்னை திரண்டு ஆட்சியில் கொண்டு வந்து விட்டார்கள் என்றால் 5 நாளில் 2 கோடி பேர் சேர்ந்திருக்கிறாங்க. எந்த சினிமா நடிகன் அதற்கு தலைமை? இல்ல அது வந்து ஒரு ஈர்ப்பை கொடுத்துச்சு. காக்ரோச் ஜனதா கட்சி என்ன இது புதுசா ஒரு கட்சி அப்படின்ற மாதிரி ஒரு ஈர்ப்பை கொடுத்ததுனால. என்ன ஈர்ப்பு? எல்லாம் வேலை பெற முடியாதவர்கள், திக்கற்று இருக்கிற இளைஞர்கள் கோபம் கொண்டு சேர்கிறார்கள். வாழ்க்கையில் வாயால் சொல்லி நீ படம் எடுத்தெல்லாம் அப்படியெல்லாம் சேர்க்க முடியாது. 5 நாளில் 2 கோடி பேர் அதில் சேர்க்கிறான். எஸ், வி ஆர் காக்ரோச்சஸ். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ், வி சே, வி டெல் யூ, வி ஆர் காக்ரோச்சஸ். பாட்டு படிக்கிறான், ஆங்கிலத்தில் பாட்டு படிக்கிறான். வா தமிழ்நாட்டுக்கும். இந்த ஆட்சி இந்த நமக்கு என்ன ஒரு தயக்கம் வருகிறது என்றால், இப்பொழுதுதானே அந்த மானங்கட்சி ஆட்சியை, கொள்ளைக்கார ஆட்சியை போக்கினோம். அந்த இடத்திற்கு நல்ல ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தால் இவர்களுக்கு தெற்கும் தெரியவில்லை, வடக்கும் தெரியவில்லை. இவர்களுக்கு திகைத்து போயிருக்கிறார்கள். இவர்களுக்கு எந்த கொள்கையிலும் உரம் இல்லை, எந்த ஒன்றையும் நிலைநாட்டுகின்ற வல்லமை இல்லை. நான் தான் ஐ ஆம் தி ஓன்லி பவர் சென்டர் என்று சொல்லுகின்ற மனிதன், ஐ ஆம் தி ஓன்லி திங்கர் இன் மை பார்ட்டி, ஐ கேன் திங்க் ஆன் எனி சப்ஜெக்ட் அண்ட் டேக் அ டெசிஷன் என்று சொல்ல உன்னால் முடியுமா? நீனே திருவிழாவில் காணாமல் போன பிள்ளை மாதிரி இருக்கிறாயே. உனக்கு எல்லாவற்றுக்கும் எழுதி தர வேண்டி இருக்கிறது. இந்த முட்டாள் அதிகாரிகள், ஒருவன் தெற்கே எழுப்பான், ஒருவன் வடக்கே எழுப்பான். உங்களுக்கு சொல்லுகிறேன், அதிகாரிகளை நம்பி ஆள்வது என்பது தன் அறிவு இல்லாமல் ஆள முடியாது. ஒருவன் தெற்கே போக வேண்டும் என்று சொல்வான், ஒருவன் வடக்கே போக வேண்டும் என்று சொல்வான். ஒரு அதிகாரியாக இருக்கிறான். நாரடித்து விடுவார்கள். உன்னுடைய கட்சி நாரப்போகுது. எனக்கு அதனுடைய அறிகுறிகள் தெரிகின்றன. நீ தப்பான வழியிலே போகிறாய். பிற கட்சி ஆட்களெல்லாம் உனக்கு பெரும்பான்மை பெற வேண்டும், இந்த கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தயவில்லாமல் நான் ஆள வேண்டும் என்பதற்காக மற்ற கட்சிகளில் உள்ளவர்களை எல்லாம் கொண்டு வந்து இழுத்து ராஜினாமா செய்ய வைத்து அவர்களையெல்லாம் வெல்ல வைத்து நாம் பெரும்பான்மையை பெற்றுவிடலாம் என்று நினைக்கிறாய். நான் சொல்லுகிறேன், இந்த கேடுகட்ட அயோக்கியத்தனமான செயலை நீ புரிகின்ற போது அந்த வெளியே ராஜினாமா செய்து விட்டு வந்தவனையெல்லாம் தோற்கடிக்க வேண்டும். அந்தந்த கட்சி, எந்த கட்சிக்கு அந்த மானக்கேடு நிகழ்ந்ததோ அந்த கட்சி மட்டும் அங்கே நிற்க வேண்டும். மற்ற கட்சிகள் அந்த கட்சி வருவதற்கு இடம் கொடுக்க வேண்டும். உதயசூரியன் சின்னத்தில் நின்றவனாக இருந்தால் உதயசூரியன் சின்னத்துக்காரனே நிற்கட்டும். ஜவாஹர்லா போகட்டும், வைகோ போவதென்றால் போகட்டும். வேறு வலுவான ஆள்களை பிடித்து இனிமேல் உன்னுடைய சின்னத்தில் நிறுத்து. அப்பொழுது மாற்று கட்சிகள் அங்கே போட்டியிடாமல் நேரடியாக ஒரு அயோக்கியத்தனத்தை, பெரும்பான்மையை பெறுவதற்கு இந்த அயோக்கியத்தனமாக கட்சிகளை கலைக்கின்ற இந்த ஆட்சி முறை நியாயமா இல்லையா என்று மக்களிடம் கேட்க வேண்டும். நான் ஒரு நேரிய ஆட்சி வர வேண்டும் என்று விரும்புகிறேன். இன்னமும் எனக்கு மனதிலே பயம், நாம் பேசுகிற பேச்சு மறுபடியும் திமுக போன்ற மோசமான கட்சியை பலப்படுத்தி விடுமோ என்கின்ற அச்சத்தோடு பேசுகிறேன் நான். ஆனாலும் கூட நீ அதைவிட மோசமாக நடக்கிறாயே, நம்பகத்தன்மையே இல்லாமல் போய் எல்லோரையும் ஓட்டு போட வைத்து விட்டு ரோட்டில் விட்டு விட்டாயே. ஆட்சியில நடந்ததா இப்ப தாவேக ஆட்சியில அதே அந்த லட்சணத்தில் தான் இருக்கிறாய். இன்னும் போக போக உன்னுடைய கோர முகம் வெளிப்படுமோ என்று நான் அஞ்சுகிறேன். யுவர் ரூல் ஷுட் பி a honest ரூல் என்பதில் எனக்கு எந்தவித அப்படி இருக்க வேண்டும் என்று தான் நான் உன்னை வரவேற்கிறேன். நான் நீ வருவாய் என்று கருதவே இல்லை. மக்கள் இவ்வளவு பெரிய புரட்சியை தந்து உன்னை உட்கார வைத்து விட்டார்கள். வீணாக்கி விடாதே என்று சொல்லுகிறேன். வீணாக்கி விடாதே. மறுபடியும் ஊழல், மறுபடியும் லஞ்சம், மறுபடியும் கனிம வளங்கள் அழிப்பு என்கின்ற நிலைக்கு போகாமல் ஒரு புத்தியோடு நாடாண்டு இந்த தப்பான வேலைகளெல்லாம் செய்யாமல் என்ன போய் அவனை ஏமாற்றி மந்திரி பதவியை தருகிறேன் என்று ஓட்டளிக்க வைத்து மறுநாள் ரோட்டிலே நிறுத்துவது, இன்னொருத்தன் பெண்டாட்டியை கூட்டிகிட்டு வந்து நடு ரோட்டில் விட்டு போன மாதிரி. அவனுடையாவது வாழ்ந்திருப்பான், நியாயமாவது இருந்திருப்பான். திமுக அமைச்சர், முன்னாள் அமைச்சர் வந்து ஒரு ட்வீட் கூட போட்டிருந்தாரு ராசா. அவர் இந்த மாதிரி தான். இல்லை, அவர் சொன்னது சரியானதுதான். எனக்கு என்னமோ அது ஒன்றும் ஒரு ஓமானமாக சொல்லுகிறார். உடனே யூ என்று பேசினால் என்ன அர்த்தம்? அவர் ரொம்ப நன்றாக சொல்லியிருந்தார். எனக்கு அவர் சொல்லிய பிறகுதான் அது தெரிந்திருந்தது. அதாவது நம் வீட்டு தென்னை மரம் நம் வீட்டுக்கு பயனளிக்காமல் அடுத்த வீட்டுக்கு பயனளிக்கும், ஆனால் அதுக்கு முடத்தங்கு என்று பெயர் என்று எனக்கு அந்த தமிழிலே அது முடத்தங்கு என்று சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் அதற்கு பொருள் எவ்வளவு ஒரு அழகான பொருள். நம்முடைய மக்கள் மனதில் நாம் பாடுபட்டு நீர் ஊற்றி வளர்க்கின்ற தென்னை மரம் நமக்கு பயன் கொடுக்காமல் மாட்டானுக்கு பயன் கொடுக்குமானால் அது முடத்தங்கு என்று அந்த தெங்கை இழிவுபடுத்துகிறார்கள் நம்முடைய மக்கள். இது அவர் சொன்ன பிறகுதான் எனக்கு தெரிந்தது. எனக்கு தெரிந்திருக்கவில்லை. இது அழகாக சொல்லி இருக்கிறார். அது வந்து ஒரு மிகப்பெரிய சர்ச்சையா. அது என்ன சர்ச்சை? முடத்தங்கு தான். அது முடத்தங்கு தான். இந்த போன நாய்கள் எல்லாம் முடத்தங்கு நாய்கள் தான். என்ன பெரிய பிழை இருக்கிறது அவர் சொன்னதில்?
எந்த ஓமானமும் சொல்லக்கூடாது. உவமை என்பது ஒருபடை ஒத்து ஒருபடை ஒவ்வாதது என்று நம்முடைய இலக்கணங்கள் கூறும். உடனே ஒரு எளிதாக விளங்குவதற்கு அவர் சொல்லுகிறார், என்ன ஒருத்தனை கட்டி கொண்டு இன்னொருத்தனோடு இருப்பாயா என்று கேட்க, எளிதாக விளங்குவதற்காக சொல்லுவார். இது என்ன, அது ஒரு ஒழுக்கக்கேடு என்று அவர் சொல்லுகிறார். அதை ஒழுக்கம் என்று சொன்னால் தான் நீங்கள் எல்லாம் எதிர்த்திருக்க வேண்டும். அவர் ஒருத்தனை கட்டி கொண்டு இன்னொருவனோடு வாழ்வது என்ன தப்பு, இது மாடர்ன் ஏஜ், we will live like that என்று நீ சொன்னால், ராஜா சொல்லி இருந்தால், எனக்கு ஆவண்ணா ராஜாவை நினைத்தாலே 1,70,000 கோடி தான் கனிமொழியும் அவர் நினைத்தால் நினைவுக்கு வரும், அது ஒரு பக்கம் கிடக்கட்டும். ஆனால் இவர் சொன்ன அந்த சொல் அழகானது, நல்ல ஓமானம், நல்ல எடுத்துக்காட்டு. ஒன்றையும் இப்படிதான். ரொம்ப நன்றி சார் எங்களுக்கு